இந்தியாவில் ஆங்கிலத்தில் பேசுபவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அமித்ஷா, இந்தியாவில் ஆங்கிலம் இல்லாத சமூகம் உருவாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கு பல அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஏழைகள், தலித்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு அதிகாரம் அளிப்பதால் அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவினர் எதிர்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தமிழ், ஆங்கிலம் என 2 மொழிகளும் பயிற்றுவிக்கிறோம். ஏனென்றால் மொழி ஒரு தடையாக இல்லாமல் ஒரு ஏணியாக இருக்க வேண்டும். அமித்ஷாவின் பயம் ஆங்கிலத்தை பற்றியது அல்ல, சமத்துவம் மற்றும் வளர்ச்சி பற்றியது என அன்பில் மகேஷ் மிகவும் உணர்ச்சிகரமாக தன் கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்தியாவில் ஆங்கில மொழியின் முக்கியத்துவம் என்ன? ஆங்கில மொழி எப்படி இந்தியாவுக்கு வந்தது? எதனால் வந்தது? ஹிந்தி திணிப்பால் ஏற்படும் விளைவுகள் என்ன? தமிழக அரசு ஏன் இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறது? இந்தி திணிப்பிற்கு எதிரான வாதங்கள் எங்கு இருந்து தொடங்குகிறது? தமிழக அரசியல் வரலாற்றில் மொழிக்கான முக்கியத்துவம் எங்கு இருந்து ஆரம்பிக்குதுன்னு விரிவா பார்க்கலாம். மொழி ரீதியாக பார்க்கும்போது ஆங்கில மொழி இந்தியாவின் ஒரு முக்கிய இணைப்பு மொழியாக இருக்கக்கூடியது. உலகத்தில் அதிகம் பேசப்படுற மொழின்னு பார்த்தா அது ஆங்கிலம்தான். இந்தியா ஒரு கூட்டு சமூகமாகத்தான் இருந்திருக்கிறது. அதாவது மகாராஷ்டிராவில் மராட்டி, கர்நாடகாவில் கன்னடம், கேரளாவில் மலையாளம் என்று அனைத்து மாநிலங்களும் மொழி வாரியாக பிரிக்கப்பட்டு ஒருங்கிணைந்த ஒரு கூட்டு சமூகமாக இயங்குகிறது. இந்தியாவில் 1500க்கும் மேற்பட்ட மொழிகள் புழக்கத்தில் உள்ளதா சொல்லப்படுகிறது. அதில் 22 மொழிகள் அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக உள்ளது. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் ஆங்கிலம் ஒரு பொது மொழியாக வருவதற்கான காரணம் ஆராய்ச்சி, அறிவியல், தொழில்நுட்பம், வர்த்தகம் போன்ற பல்வேறு துறைகளில் முக்கிய பங்கு வகிப்பதால் கல்வி, வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்வது, முக்கியமாக ஒரு தகவல் தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம் தேவையான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்தியாவை தாண்டி மற்ற நாடுகளுக்கு சென்றால் அங்கு ஆங்கிலம் ஒன்றே முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் ஆங்கிலம் இல்லை அப்படி என்றால் அது பல துறைகளில் சிக்கல்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இது அனைத்து நாடுகளில் உள்ள ஒருமைப்பாட்டை பாதிக்க செய்யும். உலகத்தில் எங்கெல்லாம் திணிப்பு, அடக்குமுறை தொடங்க ஆரம்பிக்கிறதோ அங்கெல்லாம் எதிர்ப்பும் புரட்சியும் கண்டிப்பாக கிளம்பும். அதுவும் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு என்றாலே கடுமையான எதிர்ப்பு மட்டுமல்லாமல் மொழி போராகவும் வெடித்து அதனால் பல உயிர் இழந்துள்ளதை நாம் அறிவோம். தமிழ் காக்கும் மொழி போரில் மாணவர்கள், இளைஞர்கள் என இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி சிறை தண்டனை அனுபவித்தும், தீக்குளித்தும், நஞ்சுண்டும், குண்டடிப்பட்டும் பலியான தமிழர்கள் பல நூறு பேர். தமிழ் மொழி காக்க நம் முன்னோர்கள் செய்த தன்னலமற்ற பங்களிப்பை நினைவு கூறும் நாளாக ஜனவரி 25ஆம் தேதி மொழிப்போர் நாள் என்று உயிர் நீத்த தியாகிகளுக்கு இந்த தினத்தில் அஞ்சலியும் செலுத்தப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு அதிக உயிர் தியாகங்கள் ஏற்பட்டது தமிழ் மொழியின் அங்கீகாரத்திற்கும் இந்தி மொழி திணிப்பிற்கும் எதிரான மாணவர்கள், அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து நடத்தின மொழிப்போர்தான். ஆங்கிலேயருக்கு எதிராக சுதந்திர போராட்டம் முடிவடைந்தது. தமிழ் மொழிக்கு எதிராக நடத்தப்படும் மொழிப்போரின் தீவிரம் தொடங்கி பல பரிணாமங்களை கடந்து இப்போது புதிய கல்விக் கொள்கைன்னு புதிய வடிவத்தில் உருவாகி வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கையை காரணம் காட்டி இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு முழுமையாக ஏற்க வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்துகிறது. மும்மொழி கொள்கையை ஏற்க மறுத்து வருகிறது தமிழ்நாடு அரசு. ஆங்கிலம் ஒரு அறிவியல் மொழி என்று பெரியார் கூறியிருக்கிறார். அது உலகத்துடன் போட்டி போட உபயோகமாக இருக்கிறது. தமிழ் மொழி நம்முடைய தாய்மொழி, அதை நாம் பெருமையாக பேச வேண்டும். ஆனால் ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். இந்தி திணிப்புக்கு எதிராக நான் போராடுகிறேன். நாம் ஏன் இந்தியை கற்க வேண்டும்? அதைவிட ஆங்கிலம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஆங்கிலம் இல்லாமல் உயர்கல்வி முடியாது. மாணவர்கள் ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஆங்கிலத்தை சமூகத்திற்கு பயன்படுத்தும் ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்றார் தந்தை பெரியார். தமிழகத்தில் கடந்த நூற்றாண்டாக இந்திக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் மொழிப்போரில் 30 ஆண்டு காலம் தலைமை வகித்து வழிநடத்தியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இடம் உயர்ந்தது என்பதாலே அது அறிவுடையது என்ற தத்துவத்தை தமிழன் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்று மத்திய அரசுக்கு எதிராக உரையாற்றினார் அறிஞர் அண்ணா. இந்திய மொழிகளில் இந்தியை மட்டும் ஆட்சி மொழியாக வைப்பது இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையே போட்டியாகும். மொழி உணர்வுக்கு மதிப்பு அளிக்கப்படுவது உண்மையாயின் ஒரு மொழி எத்தனை சதவிகிதத்தினரால் பேசப்படுகிறது என்ற ஆராய்ச்சியே அனாவசியமானது என்றார் அண்ணா. மேலும் ஆங்கிலத்தை தொடர் செய்வது அவசியம். அதற்கு பதிலாக இந்தியை அரசு மொழியாக மாற்றுவது என்பது எதிர்ப்புக்குரியது என்று அவர் தக்க முறையில் வலியுறுத்தினார். அண்ணாவின் உடன்பிறவா தம்பியான கலைஞரின் பிரபலமான வரிகளில் ஒன்றுதான் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற வரிகள். அந்த வரிகளுக்கு ஏற்ப தனது
14 வயதில் ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ தேடி வந்த கோலை உள்ள நாடு இதுவல்லவே என்று தொடங்கும் பாடல் வரிகளுடன் தனது கவிதை பயணத்தை தொடங்கினார். தனது இறுதி காலம் வரை இந்த தமிழ் உலகிற்கு எண்ணற்ற கவிதைகளை வழங்கியுள்ளார். ஒருவரது விருப்பத்திற்கு மாறாக அவர் மீது அரசாணையின் மூலம் இந்தி மொழியை திணிப்பதற்கான செயலின் ஆரம்பம்தான் இது என்று எதிர்த்தார். மேலும் அவர் இந்தியை எதிர்க்கவில்லை, ஆனால் அதை கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் சர்வதேச கல்வி தேர்வுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மொழியாக ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் சம உரிமை வேண்டும் என்றும் வலுப்படுத்தினார். இப்படி பல ஆண்டுகளாக தொடரும் இந்த போராட்டமும் தமிழ் மொழியின் அவசியமும் ஆங்கில மொழியின் ஆதரவும் ஒன்றிய அரசின் இந்தி திணிப்புக்கான எதிர்ப்பும் பெரியார் அண்ணாவில் தொடங்கி இன்று அணையா நெருப்பாக இருந்து வருகிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் மொழி என்பது அடையாளம். அதேபோல் ஆங்கிலம் என்பது பிற மொழியின மக்களோடு நட்பு பாராட்டவும் வேலை வாய்ப்புகளுக்கான மொழியாகவே கருதப்படுகிறது. பிற மொழி கலவா தமிழும் பிற நாடுகளில் தமிழன் அறிவை பறைசாற்றும் ஆங்கிலமும் தமிழகத்தின் இருமொழிக் கொள்கையின் தூண்களாக என்றும் நிலைத்து நிற்கும்.